அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, புலிமசிக்கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். மூல நட்சத்திர பலன். பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் 27 நட்சத்திரங்கள் இருக்குது. இந்த 27 நட்சத்திரத்தில் தான் எல்லாரும் பிறந்திருப்பாங்க. இந்த 27 நட்சத்திரத்துக்கும் 9 கிரகங்கள் இருக்குது. இந்த 9 கிரகங்களுக்கும் 3 நட்சத்திரங்களாக 27 நட்சத்திரம் பிரித்து கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போ நம்ம பிறக்கும் பொழுது அதாவது இந்த 9 கிரகமும் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் தான் இருந்தாகணும். அந்த வரிசையில் உடல் காரகன், மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது நம்ம பிறக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம். அதை வச்சு தான் ராசி கணக்கு எடுப்படுகிறது. ராசியை வச்சு தான் குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, இந்த மாதிரியான அனைத்து பெயர்ச்சிகளும் சொல்லப்படுகிறது. அதோட முக்கியமாக நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தசாபுத்தி தீர்மானிப்பதற்கு ஜென்ம நட்சத்திரத்தை வச்சு தான் சொல்லப்படுகிறது. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் மக நட்சத்திரத்தில் பிறக்கிறாருன்னு வச்சுங்க. அந்த மக நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம்? கேதுவோட நட்சத்திரம். அப்போ அவருக்கு முதல் திசை கேது திசை, அடுத்தது சுக்கர திசை, அடுத்தது சூரிய திசைன்னு வரும். ஆக ஒருவருக்கு தசாபுத்தி தீர்மானிப்பதற்கும் ஜென்ம நட்சத்திரம் தான். அப்போ ஜென்ம நட்சத்திரங்கிறது ஒருவருடைய ஜாதகத்தில் மிக மிக முக்கியம். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மூல நட்சத்திரத்தில் பிறந்தால் அவருடைய பொதுவான குணநலன்கள் என்ன, அவர் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும், எந்தெந்த விஷயங்கள்லாம் துணிஞ்சு செய்யலாம், அவர் வாழ்க்கை முழுவதும் அதிர்ஷ்டகர மனிதராகவும் வெற்றிகர மனிதராக மாறுவதற்கான வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள்லாம் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இதுபோன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும், தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதாவது மூல நட்சத்திரங்கிறது கேதுவோடைய நட்சத்திரம், தனுசு ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம். தனுசு ராசியில் முதல் நட்சத்திரமே பார்த்திங்கன்னா மூல நட்சத்திரம் தான். இந்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அங்குசம் போன்ற அமைப்பு, அதாவது இதோடைய சிம்பிள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா அங்குசம் போன்ற சிம்பிள். அதேமாரி ஆண் மூலம் அரசாலும், பெண் மூலம் நிர்மூலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நட்சத்திரத்துடைய சிறப்பாக. இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்குமே இதோடைய மிருகம் அப்படின்னா பெண் நாய், இதோடைய பறவை அப்படின்னா செம்பருந்து, இதோடைய மரம் அப்படின்னா அது மாமரமாக இருக்கும். அதே மாதிரி அதிதேவதை பார்த்திங்கன்னா நிருதி, அதாவது மரண தேவதை, மிருத்யு தேவதையாக வரும். அதே போல் பார்த்திங்கன்னா தேவதை அசுரர்களாக வருவாங்க இந்த மூல நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்குமே. இந்த மூல நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எதையும் எளிதில் நம்ப மாட்டாங்க. அலசி ஆராய்ஞ்சி, அதாவது ஆராய்ந்து அறியக்கூடிய திறமையில் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தவர்கள். அதாவது மற்றவர்களுடைய குற்றங்களெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த மாதிரியான துப்பறிபவர்கள் இந்த மூல நட்சத்திரக்காரங்களை, திறமை வாய்ந்தவர்கள். அதே போல் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் போராடி ஒரு விஷயத்துக்கும் போராடி வெற்றி பெறக்கூடியவர்களாக இருப்பாங்க. தைரியம், வீரியம், பராக்கிரமெல்லாம் மிகுந்தவர்கள், கர்வம் கொண்டவர்கள். அதேமாரி பார்த்திங்கன்னா இந்த மூல நட்சத்திரக்காரங்களோட பார்த்திங்கன்னா இந்த வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் கொஞ்சம் சிக்கல் வரும். ஏன்னா முட்டல் மோதல் அடிக்கடி வரும். அப்போ வெளிவட்டார பழக்க வழக்கங்களுக்கு இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு சிறப்பு இல்லை. கர்ம பதிவை அதிகமாக அனுபவிக்க பிறந்தவர்கள். அதாவது இந்த மூல நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு கர்ம பதிவு முடிஞ்சது அடுத்தது சுகமாக இருக்கலாம் அப்படின்னு கிடையாது. அவங்க தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கும் போராடி வெற்றி பெறணும் அப்படிங்கிற அமைப்பில் தான் இருக்கும். ஏன்னா நிறைய கர்ம பதிவு இருக்கிறதுனால கர்ம பதிவை அதிக அளவில் அனுபவிக்க பிறந்தவர்கள் வந்து யாருன்னா இந்த மூல நட்சத்திரக்காரங்க தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மூல நட்சத்திரம் மருத்துவ குணம் கொண்டவங்க, திறமை வாய்ந்தவர்கள், நிர்வாக திறமை கொண்டவங்களாக இருப்பாங்க. இந்த மூல நட்சத்திரக்காரவங்க அறிவு கூர்மை உடையவர்களாக இருப்பாங்க. அதாவது கற்பூர புத்தி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி கற்பூர புத்தி கொண்டவர்களாக இந்த மூல நட்சத்திரக்காரவங்க இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சக ஊழியர்கள், இவங்க வேலைக்கு போகிறாங்கன்னா அந்த சக ஊழியர்கள்ட்ட கூட கவனமாக இருக்கணும். தனியாக போகிறோமோ வரோமா அப்படி இருக்கணும். ஏன்னா சக ஊழியர்களாலும் பிரச்சனை அதிகம் சந்திப்பவர்கள். வண்டி வாகனங்களில் இவங்க எப்போவுமே கவனமாக இருக்கணும். ஏன்னா வண்டி வாகனங்கள் அடிக்கடி தட்டல் முட்டல் வந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். நிலம் இடம் சம்பந்தமான பிரச்சனைகளை அதிகமாக சந்திக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. நில இடம்லாம் இவங்க பேரில் தான் இருக்கா இல்லையான்னு அப்பப்போ செக் பண்ணிக்கணும் குடும்பத்தில். ஏன்னா நில இட சம்பந்தமான மோசடி சந்திக்கக்கூடியவருங்க. அதனால் கண்டிப்பாக பாகப்பிரிவினை சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்கள். வருஷத்துக்கு ஒரு தடவை மலைமேலுள்ள முருகனுக்கு வெட்டி வேறு மாலையும் பன்னீரால் அபிஷேகமும் செஞ்சுக்கிட்டு வரணும் இவங்க பேர் நட்சத்திரம் சொல்லி. அப்போல்லாம் அதோடைய பிரச்சனைகள் தீரும். சகோதர வர்க்கத்தில் பிரச்சனை இருக்குது. சகோதர வர்க்கம் அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து பிரச்சனை தரக்கூடிய அமைப்பில் தான் இருக்கும் இந்த மூல நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்குமே. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மூல நட்சத்திரத்தில் பிறப்பது பெண்ணாயின் மாமனாருக்கு ஆகாது அப்படிங்கிற இதுவும் உண்டு. மூல நட்சத்திரம் அதுவும் 1ஆம் பாதம், மூல நட்சத்திரம் 1ஆம் பாதம் தான் தோஷம், மாமனாருக்கு ஆகாது அப்படிங்கிறது. அதுவும் பிறப்பது பெண்ணாக இருந்தால் மட்டும்தான்.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த மூல நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குலதெய்வ சம்பந்தமான தோஷம் கொண்டது. பொதுவாகவே கேதுவுடைய நட்சத்திரம் அசுவதி, மகம், மூலம் இந்த 3மே குலதெய்வ சம்பந்தமான தோஷம் இருக்குது. அப்போ குலதெய்வ சாபம், குலதெய்வ தோஷம் எப்படி வரும்? ஒன்று குலதெய்வம் எதுன்னு தெரியாமல் இருந்தால் வரும், குலதெய்வ வழிபாடு விட்டு போயிருந்தால் வரும், அல்லது குலதெய்வத்துக்கு இவங்க நேர்த்தி கடன், இவங்க முன்னோர்கள் யாராவது வேண்டுதல் வச்சு நடந்து நேர்த்தி கடனாக செய்கிறேன் அப்படின்னு சொன்னதை செய்யாமல் விட்டுருந்தா வரும். அப்படி இருந்தால் குலதெய்வ சாபம் வரும். அப்போ குலதெய்வ சம்பந்தமான தோஷம் இருக்குது. குலதெய்வம் தான், குலதெய்வத்துடைய அருள் இல்லைனாலே எந்த ஒரு செயலை தொட்டாலும் தடை தாமதம் இழுபறி கொடுத்துக்கிட்டே இருக்கும். எவ்வளோ பெரிய யோகா திசை இருந்தாலும் செயல்படாது. யாராவது பார்த்தாலே அந்த கண் திருஷ்டியை பார்த்துடும், யாரும் செய்வனுக்குன்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும் குலதெய்வ சாபம். வம்ச விருத்தியில் கைய வைக்கும், பெண் பிள்ளைகள் மட்டும் பிறக்க வைக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கைய வைக்கும். அப்போ என்ன செய்யணும்? குலதெய்வத்துடைய வழிபாடு ஏதாவது என்ன எங்கே இருக்குது, குலதெய்வத்துடைய வழிபாடு என்ன விட்டு போயிருக்கு, அதை கரெக்டாக செய்யணும். எப்படிலாம் தெரியலங்க, எங்கள் முன்னோர்கள் என்ன வச்சாங்க, குலதெய்வத்துக்கு என்ன இப்போ பிரச்சனை வச்சாங்கன்னு தெரியல அப்படின்னா, ஒரு வெள்ளிக்கிழமையில் நைட்டு 8 மணிலேருந்து 9 மணி சுக்கரஹோரையில் 21 ரூபா, 1 ரூபா காயினா மஞ்சள் துணியில் முடித்து குலதெய்வத்தை நினச்சி வீட்டில் தினமும் பூஜை பண்ணிவிட்டு அடுத்த வெள்ளிக்கிழமையில் எந்த டைமில் வேணாலும் குலதெய்வ கோயில் உண்டியலில் கொண்டு போட்டுடணும். எங்கள் முன்னோர்களை என்ன வேண்டுதல் வச்சாங்கன்னு எங்களுக்கு தெரியாது, இதை வச்சு நிவர்த்தி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டு வந்தாலும் அந்த குலதெய்வ சாபம் விலகும் மூல நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நிறைய கர்ம பதிவு கொண்டவர்கள், இது தேவதையே பார்த்தீங்கன்னா மிருத்யு தேவதை, நிருதின்னு வரும், அதாவது மிருத்தி மரண தேவதை. அதிதேவதை பார்த்தீங்கன்னா இந்த அசுரர்கள் வந்துடுவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா குலதெய்வத்துடைய அருள் மிகவும் அவசியம் மூல நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்குமே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த மூல நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முதல் திசையாக என்ன திசை வரும்? கேது திசை வரும் பிறக்கும் பொழுது. இப்போ அந்த கேது திசை எத்தனை வருஷம் இருக்குது? 7 வருஷத்தில் கர்ப்பத்தில் சென்றது போக அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க. 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் அனுசரித்து அதோடைய திசை கூடவோ குறையவோ செய்யும். அப்போ கேது திசை பெரும்பாலும் நன்மை செய்வது கிடையாது. குடும்பத்தில் குழந்தைகளுக்கு முழங்கால் செலவு பண்ண, மருத்துவ செலவு கொடுக்கறது, குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகள், பண பிரச்சனைகள் எல்லாம் கொடுக்குற அமைப்பில் தான் இருக்கும். ஆனால் அடுத்து வரக்கூடிய சுக்கிர தசை அமோகமாக இருக்கும். 20 வருஷம் வெளிநாட்டு யோகம், தந்தைக்கு வெளிநாட்டு யோகம் கொடுக்குறது, வீடு கட்டுறது, நிலம் வாங்குறது, இடம் வாங்குறது, போர் அடிக்கிறது, குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான அஷ்ட ஐஸ்வர்யங்கள் கொடுக்கக்கூடிய திசையாக 2வது திசை சுக்கிர திசை 20 வருஷம் பிரம்மாண்டமாக இருக்கும் மூல நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்தது சூரிய மகா திசையில் கொஞ்சம் கெடுபலன் குறையும். அதாவது பாகப்பிரிவினை பிரச்சனை, பங்காளி பங்காளி சண்டை, அவர்களுக்கு ஈமச்சடங்கு செய்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். அடுத்தது சந்திர மகா திசை மறுபடியும் யோகத்தை செய்யும். சுக்கிர திசையை விட அதிகமான நற்பலன்களை சந்திர மகா திசை அற்புதமாக செய்யும் உங்களுக்கு. சந்திர மகா திசையில் நிலம் வாங்குறது, இடம் வாங்குறது, போர் அடிக்க, ஆடு மாடு, விவசாயம், செல்வ செழிப்பு, இந்த மாதிரியான உத்தியோகம், இந்த மாதிரியான நல்ல பலன்களை அதிகமாக செய்யும் மூல நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திர மகா திசையில். இவங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னா அது ஒரு எந்த நட்சத்திரம்னா ஆயில்ய நட்சத்திரம். சந்திராஷ்டமத்தை தவிர்த்து ஆயில்ய நட்சத்திரம் வர்ற அன்றைக்கி இவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அன்றைய தினம் புது முயற்சிகளை தவிர்க்கணும். அன்றைய தினம் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதோட புதிய தொழில் தொடங்குறது, பயணங்கள் செய்கிறது, இந்த மாதிரியான எந்த ஒரு விஷயத்துக்கும் அந்த நாள் நல்ல நாள் இல்லை. ஆயில்ய நட்சத்திரம் வர்ற நாள், இந்த மாதத்தில் ஒரு நாள் வரும் இல்லையா, அந்த ஆயில்ய நட்சத்திரம் வர்ற நாள் இவங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்காது. வேதை பகை நட்சத்திரமாக இருக்கும் மூல நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும். இவங்களுக்கு தனதார என்று சொல்லக்கூடிய பரணி, பூரம், பூராடம், இந்த 3 நட்சத்திரம் வர நாள்கள் மிகச்சிறப்பான நாள். அன்றைய தினம் புதிய தொழில் தொடங்குறது, வண்டி வாகனம் வாங்குறது, பிரயாணம் செய்கிறது, அனைத்து விதமான புது முயற்சிகளை செய்வதற்கு மிகச்சிறப்பான நாள் தனதார என்று சொல்லக்கூடிய பரணி, பூரம், பூராட நட்சத்திரம் வருகிற நாள் செய்வது மூல நட்சத்திரங்களுக்கு சிறப்பான பலனை தரும். திருமண விஷயங்களில் இவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். திருமணம் தள்ளி போகிறது அல்லது திருமண வாழ்க்கையில் ஒரு சில குளறுபடிகள், வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவுகளாக இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் கொடுக்கும். அதனால் முருகப்பெருமான் வழிபாடு செய்யும் பொழுது அதனுடைய தாக்கம் குறையும். சீக்கிரம் திருமணமாகி அமைதியாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே போல் இவங்க வழிபாடு வாழ்க்கையில் வாழ்க்கை முழுவதும் இந்த திசை மாறுச்சுன்னா இந்த வழிபாடு மாறுது, அப்படி இல்லாமல் வாழ்க்கை முழுவதும் செய்யக்கூடிய வழிபாடாக அவங்க காளி தேவி, மகா காளியை வழிபாடு செய்யலாம். அதே போல் சிவபெருமானை வழிபாடு செய்யலாம். ஏன்னா கர்மபதி அதிகமாக இருக்கின்ற நட்சத்திரம் இல்லையா, அதனால் சிவபெருமான் வழிபாடு செய்யலாம். சிவபெருமான் கர்மபதி முதல்ல க்ளீன் பண்ணி விட்டுருவார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா காளி தேவி, மிருத்யு தேவி அதிதேவதையாக கொண்டது இல்லையா, அப்போ காளி தேவியோடைய வழிபாடு செய்யலாம். இந்த 2 வழிபாடு இவங்க செய்யும் பொழுது வாழ்க்கையிலே மூல நட்சத்திரக்காரர்கள் வெற்றி பெற்ற மனிதர்களாகவும் அதே போல் அதிர்ஷ்டகர மனிதர்களாகவும் மாறுவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.